இந்த பொண்ணுனால எந்த விஷயத்தையும் 5 நிமிஷத்துக்கு மேல ஞாபகம் வச்சுக்க முடியாது. சோ இத வச்சு தினம் தினம் அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி இந்த பொண்ணு லிஃப்ட்ல வச்சு அபியூஸ் பண்றான். இந்த பொண்ணு நடந்ததை மறந்த உடனே லிஃப்ட்டை ஓபன் பண்ணி விடுறா. இந்த விஷயத்தை ஒரு சில நாய்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறானுங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு பக்கத்தால இருக்க கிரவுண்ட்ல போயிட்டு அங்க ஒரு பிளேயரை பார்த்து வரைஞ்சிட்டு இருக்கா. அதை வரைஞ்சு முடிச்சிட்டு கிளம்பலான்னு போறப்ப அந்த பிளேயர் அடிச்ச பால் இவ தலையில பட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. சோ இதனால இவளுக்கு இருக்கிற ஞாபக மறதி இன்னும் அதிகம் ஆகிடுது. அவளால அவ பிளாட்டுக்கு எப்படி போறதுன்னு கூட தெரியல. இந்த பொண்ணை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர ஆட்டோக்காரன் தான் எந்த ஃப்ளோர் எந்த பிளாட்னு ஞாபகப்படுத்துறாரு. இந்த பொண்ணுமே லிஃப்ட்ல போறப்ப செக்யூரிட்டி அந்த பொண்ணு மறுபடியும் அபியூஸ் பண்ணிடுறா. இந்த பொண்ணுக்கு தினம் தினம் இப்படி நடக்கிறதுனால அவன் அம்மாட்ட உடம்பு வலிக்குன்னு சொல்லி அலறா. அவன் அம்மாவும் திரும்ப இந்த பொண்ணை தேத்தி ஜாலியா விளையாட வைக்கிறாங்க. அப்படி விளையாட போன பொண்ணு ரொம்ப நேரம் ஆகி காணோம்னு செக்யூரிட்டி கிட்ட போய் சொல்ல, அப்ப அந்த ஆள் பிளாட்டுக்குள்ள இருந்து இந்த பொண்ணோட சவுண்டு கேக்குது. என்னன்னு உள்ள வந்து பார்த்தா செக்யூரிட்டி இன்னும் 2 பேரும் சேர்ந்து இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கானுங்க. இதை பார்த்து அவன் அம்மா கதறி அலறாங்க. அவங்க கிட்ட ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது ஒருத்தன் பின்னாடி இருந்து வந்து கழுத்து நெரிச்சு இந்த அம்மாவையுமே கொன்னுறான்.